வணக்கம், இது ஆதி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொடி இட்லி வதக்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பொடி இட்லி ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி வாத்து எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 6 இட்லி எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம இட்லியில் உப்பு ஆல்ரெடி இருக்குது. நம்ம எடுத்துக்க போகிற அந்த வெங்காயம் தக்காளி அதுக்காக உப்பு தேவையான அளவுக்கு. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதாவது தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, இட்லி மிளகா பொடி ஒரு 25 கிராம், அதாவது ஒரு 5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி தழை கடைசியாக தூவுறதுக்கு. இந்த சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பழுத்த தக்காளி, ஒரு சின்னதாக 2 பச்சை மிளகா. இதை நம்ம எதில் வதக்க போகிறோம் அப்படின்னா, நெய்யில் தான் வதக்க போகிறோம். ஸோ நெய் தேவையான அளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டீஸ்பூன் நெய். இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு இட்லியை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வெங்காயத்தை நீளமாக மெல்லிஸாக நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளியை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுப்போம். கொத்தமல்லி தழையை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாவை நீளமாக கீறி வச்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயமெல்லாம் நறுக்கி ரெடியாக இருக்குது. வெங்காயத்தை அப்படி நீளமாக மெல்லிசாக அந்த 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சாச்சு. தக்காளியை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுட்டேன். பச்சை மிளகாவை நீளமாக கீறி வச்சுட்டேன். இப்போ அந்த இட்லி இருக்குது இல்லைங்களா, அந்த இட்லியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இட்லியை 4 பீஸாக போட்டிருக்கோம்ல, அதை இந்த இட்லி மிளகா பொடியில் பிரட்டி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த ஒரு பீஸ் எடுத்து வெறும் இட்லியில் எதுவும் எண்ணெய் தடவலை, மிளகா பொடியிலையும் எதுவுமே தடவலை, அந்த வெறும் வர மிளகா பொடி இட்லியை நறுக்கி இப்படி ஒன்றா பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் இது அத்தனையுமே நான் அப்படி தான் பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன், எல்லா இட்லியுமே. நீங்கள் அதை பிரட்டிட்டு பாக்கி மிளகா பொடி இருந்தால் அது மேலே நம்ம தூவிடலாம். ஸோ இதை ஒன்றா பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சாஃப்ட் இட்லி எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இட்லி மிளகா பொடி எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த 2 வீடியோவையும் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ அந்த சாஃப்ட் இட்லி வாத்த இட்லி தான். நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல பபிள்ஸாக உள்ளே அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது, அப்படியே ஸ்பாஞ்சியாக இருக்குது இட்லி. அப்படி வாத்த இட்லி தான் அது. ஸோ இந்த மாதிரி எல்லா இட்லியையும் நல்லா பரட்டி வச்சுட்டு எடுத்துகிட்ட எல்லா பீஸையுமே நல்லா பரட்டிடலாம். இப்போ நம்ம அந்த நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை நம்ம எடுத்துக்கிட்ட நெய்யில் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிட்டு, வெங்காயம் போடும்பொழுது நம்ம பச்சை மிளகாவையும் போட்டுடலாம், கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டுடலாம். போட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறமா தக்காளியையும் சேர்த்து தக்காளியை நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி போடும்பொழுது நம்ம அந்த ஜீரகப்பொடி, தனியா பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இட்லி மிளகா பொடிக்குரிய உப்பு இட்லி மிளகா பொடியில் இருக்குது, இட்லிக்குரிய உப்பு இட்லியில் இருக்குது. ஸோ நாம் எதுக்கு உப்பு போடுறோம் அப்படின்னா, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுக்கு தான் நம்ம உப்பு போடுறோம். ஸோ நம்ம உப்பு போடும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டான அளவு போட்டுக்கணும். ஸோ நான் எல்லாம் எடுத்துகிட்டு அத்தனை பீஸையும் நான் பிரட்டி வச்சுட்டேன். இப்போ பாக்கி இருக்கிற அந்த இட்லி பொடியை இது மேலே தூவிக்கலாம், இல்லை லாஸ்ட்டாக நம்ம கலரி முடிச்சதுக்கப்புறமா தூவிக்கலாம். இப்போ நான் வானலியில் அந்த நெய்யை ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 25 ml நெய் அதை போட்டு வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை வெங்காயத்தை போட்டுடலாம். ஸோ வெங்காயம் ஃபஸ்ட்டு போட போகிறேன் நான். வெங்காயத்தை போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுடலாம், பச்சை மிளகாவை போட்டுடலாம். இது நல்லா நல்லா வதங்கினட்டும். ஒரு நல்ல அழகான கோல்டன் ப்ரௌனில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்க்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயத்துக்குரிய உப்பு இதில் போட்டுடலாம். எப்பொழுதுமே உப்பு போடும்பொழுது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ இதில் உப்பு போட்டு இது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ அந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை நல்லா அழகாக வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் அப்படியே வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். அது கூடயே கொத்தமல்லி பொடி, ஜீரகப்பொடி. இப்போ உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டது, வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் அந்த கலவைக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா இப்போ சேர்த்துக்கலாம்.
ஸோ இது வந்து நல்ல தக்காளி வந்து நல்லா வதங்கணும். ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பொடி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இட்லி, அதையும் போட்டு நல்லா கிளறி அதோட இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இறக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு, ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகா பொடியில் பரட்டி வச்சுருக்க இட்லி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட ரொம்ப அப்படியே வேகமாக கிளறாமல் நல்லா இது ஒன்றோட ஒன்று கலந்துக்கிற மாதிரி அப்படியே லைட்டாகவே கிளறி விடுவோம். அதே சமயத்தில் இந்த நம்ம இது மசாலாவாக வதக்கி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயமும் இந்த இட்லியும் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துக்கட்டும். அப்புறம் வந்து நம்ம பாக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நமக்கு வந்து மீதம் கொஞ்சம் பொடி இருக்குல்ல, அதையுமே நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த பொடியையும் இது மேலே அப்படியே தூவிக்கலாம். அந்த இட்லியும் அந்த தக்காளி வெங்காயம் போட்டு அந்த கிரேவியும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிக்கிட்டோம். சாப்பிடும்போது அப்படியே சேர்த்து சாப்பிட்ற மாதிரி. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாம் அந்த ஸ்டேஜில். இப்போ நான் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணலான் இருக்கேன். அந்த நெய்யும் அந்த வெங்காயம் தக்காளி தனியாவோட வாசனை ஜீரகத்தோட வாசனை எல்லாம் சேர்ந்து வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஏன்னா நம்ம வந்து அந்த வெங்காயத்தை தக்காளி எல்லாம் நம்ம கலரும்போது நமக்கு எப்படியும் அதுக்கு ஒரு 5 நிமிஷம் அதுக்கு ஒரு 5 நிமிஷம் மொத்தமாக ஒரு 12 நிமிஷமாவது ஆகும் கலர்றதுக்கு. அப்போ நம்ம அந்த பொடியை வந்து இட்லியோடு சேர்ந்து நல்லா ஊறியிருப்போம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம எதை சேர்த்துடலாம் அப்படின்னா கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழையையும் சேர்த்து இதோட வந்து நம்ம நல்லா கிளறிடலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் புளிப்பு தேவைப்பட்டது அப்படின்னா, இப்போ தக்காளி வந்து புளிப்பு கொடுப்போம். தக்காளியினுடைய புளிப்பு இன்னும் தேவை அப்படின்னா நம்ம ஒரு தக்காளிக்கு பதிலாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். காரம் இன்னும் தேவை அப்படின்னா பச்சை மிளகாவை கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அது வந்து நம்மளுடைய ஆப்ஷன். காரமும் அந்த புளிப்பும் வந்து இன்கேஸ் நமக்கு அந்த தக்காளி புளிப்பை விட இன்னும் வேறு புளிப்பு தேவைப்படுது அப்படின்னா இதை முடிச்சதுக்கப்புறமா எலுமிச்சம்பழ சாரும் தூவிக்கலாம். அதுவும் நம்ம ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ நம்மளுடைய பொடி இட்லி ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு இது ரெடியாக இருக்குது. அந்த இட்லியும் நல்லா இதோட கலந்து சூடாகிடுச்சு. சாப்பிடும்பொழுது நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பொடியோட டேஸ்ட்டும் கலந்துருக்கும், வெங்காயம் நெய் அந்த தக்காளியோட வாசனை சேர்ந்து ரொம்ப அருமையாக சூப்பரான டிஷ் இது. நீங்கள் வந்து டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ எப்படி வேணாலும் இதை நம்ம எடுத்துக்கலாம். நல்ல வயிற்றுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத நல்ல அருமையான டிஷ் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல டிஷ்ஷோட நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.